ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஓதிமலை தான் கிளம்பியிருக்கோம். ஒரு 9:30 கிளம்புனாங்க. 10:30க்கெலாம் அங்கே போய் ரீச் ஆயாச்சு. பொங்கல் அன்றைக்கி தான் போயிருந்தோம். கொஞ்சம் கூட்டமாகவே இருந்ததுங்க. இங்கே வந்து திங்கள், செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை விசேஷ நாட்களில் மட்டும்தான் இருக்குங்க. கொஞ்சம் நாங்கள் போன அன்றைக்கி கூட்டமாகவே இருந்ததுங்க. இங்கே அடிவாரம் போயாச்சுங்க. விநாயகர் கும்பிட்டு வேலும் மயிலும் கோலம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கீழே கடையில் பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நல்ல வெயில் இருந்ததுங்க அன்றைக்கி. கீழே அடிவாரத்துலேருந்து வரவங்க, நடக்க முடியாதவங்க குச்சி எடுத்துக்கலாங்க. அங்கே சைடில் இதில் வச்சுருப்பாங்க பெட்டிக்குள்ளே. விநாயகர் கும்பிட்டாச்சுங்க. ஒரு 800 படிக்கட்டுகள் நார்மலாக இருக்குங்க நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து முருகரோட சன்னதிங்க. வெயில் நல்லாவே அதிகமாக இருந்ததுங்க. வரவங்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. நடுவில் அந்த விநாயகர் கோயில்கிட்ட மட்டும்தான் தண்ணி இருக்குங்க, வேறு எங்கேயும் இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோங்க. நீங்கள் போனவங்க உங்களோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். கீழே காலையில் அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டேங்க. குழந்தைங்கள்லாம் கூட வேகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்மளால தான் நடக்க முடியலைங்க. நிறைய குரங்குங்கள்லாம் இருக்குது. பூ மாலை பழம்லாம் கொண்டு போகிறவங்க பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு வாங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறவங்களும் பாதுகாப்பாக போங்க. நல்லா விளையாடிட்டு இருந்ததுங்க. வேடிக்கை பார்த்துட்டு எப்படி நடந்தாச்சுங்க. பாப்பாவும் அவங்க அப்பாவும் வேகமாக நடந்துட்டாங்க. நான் தான் மெதுவாக நடந்து போனேங்க. மேலே மூலவர் சன்னதிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. நம்ம பழைய வழியாக போயும் வரலாம், புது வழியாகவும் போகலாம். நாங்கள் புது வழியாக தான் போனோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 11:30க்கு அங்கே போயிருந்தாங்க. அதனால் 12 o'clock ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே மலை மேலேருந்து கீழே இருக்கிற அழகை பார்த்துக்கோங்க மக்களே. எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் சூடாக இருந்தது. மற்ற இடம்லாம் வெள்ளை கலரில் சுண்ணாம்பு அடித்து வச்சுருந்தனால எல்லாம் நல்லா இருந்தது நடக்கிறதுக்கு. மேலே போகிறவங்க செருப்பு போட்டு போகணுன்னு அவசியம் இல்லைங்க. முடியாதவங்க போட்டுக்கலாம். நாங்கள் தெரியாமல் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு போனோங்க. கூட்டமாக தான் இருந்ததுங்க கொஞ்சம். மேலே ஃபோன் அலௌடு இல்லைங்க, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. மூலவர் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்க சிவனெல்லாம் கும்பிட்டேங்க. சித்தர்கள் இதெல்லாம் இருந்தது. நந்தி பகவான் சிவனுக்கு முன்னாடி இருந்தாப்புல. சாமி கும்பிட்டாச்சுங்க. ஒரு 12:30க்கெல்லாம் கீழே இறங்கியாச்சு மக்களே. போகிறவங்க தண்ணி மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க வேணுங்கிறவங்க. கோபுரத்தை பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த சூரியனுக்கு சுட்டெரிக்கும் சூரியனுக்கு நடுவில் குளிர்ச்சியாக இருந்ததுங்க கோபுரம். நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஓதிமலை ஆண்டவர் வந்து 5 முகம் 8 கைகளோடு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி 5 முகம் மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சது. மற்றதெல்லாம் பூக்களால் நிறைஞ்சிருந்தது. இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணுங்க ஓதிமலை ஆண்டவரை. கீழே இறங்கி வரும்போது தாங்க சிவன் நல்லா கும்பிட்டு வந்தோம். இது பழைய மண்டபம் வழியாக போகிறதுங்க. நல்லா இருந்தது. அங்கே குழுன்னு நல்லா இதாக இருந்ததுங்க.
மேலே எந்த கடைங்களுமே இல்லைங்க, கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் சாமி கும்பிட்டாச்சுங்க. பொங்கல் சிறப்பாக முடிஞ்சதுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி பொங்கல் போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே அம்மன் இருக்காங்க. நடைபாதையில் செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா வெயிலுக்கு நல்லா இருந்ததுங்க நடக்கிறதுக்கு. சாமி கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம போகும்போதும் கூட்டங்கள் மேலே வந்துகிட்டே இருந்தாங்க. நல்லா ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. பாப்பா சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருந்தா கொச்சி வச்சு. அப்புறம் அவள் எனக்கு வேணாமான்னு தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மூவாயிரம் அடி கொண்ட மலையின் மேலே நம்ம ஏறி இறங்கியாச்சுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. போகிறவங்க மிஸ் பண்ணாமல் ஒரு 5 o'clock கிளம்பிடுங்க. 6 o'clock அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. ஒரு 10 o'clockலாம் கீழே இறங்கிடலாம். காலையில் அந்த ஏர்லி மார்னிங் பார்க்குறக்கு மிஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வெயிலெல்லாம் அவ்வளோவா தெரியலைங்க, நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கியாச்சுங்க. மேலேருந்து பார்த்தா கீழே மண்டபம்லாம் தெரியுது பாருங்கள். குச்சி மேலே கீழே தாங்க இருக்கும், மேலே இருக்காது. கீழேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க போகிறவங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. போயிருந்தவங்க அவங்கவுங்க அனுபவத்தை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். மெமரிஸ் நிறைய இருக்குதுங்க. முருகரையும் பார்த்தா சந்தோஷத்தில் கிளம்புறேங்க. நீங்களும் பார்த்துட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.